ஆன்மீக சொற்பொழிவாளர் சித்ரா கணபதி பேசுகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டே இருக்கும். இந்த வீடியோ எங்கே எடுத்ததுன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்றைக்கு அஷ்டமி சப்பரம், அதாவது மார்கழி மாதம் தேய்பிறை அஷ்டமி என்று மீனாட்சியும் சொக்கநாதரும் தேரில் பவனி வருவாங்க சப்பரத்தில். என்னென்னா இதுக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கிறது. என்னென்னா, இன்றைய நாள் இந்த உலகத்திற்கே அவர்கள் படி அளந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மீனாட்சி அம்மன்கிட்ட சொக்கநாதர்கிட்ட கேட்பாங்க. அதாவது உலகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டீங்களேன்னு சொல்கிறீங்களே வச்சுட்டு ஒரு எறும்பை பிடிச்சி அடைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அதுக்கு உணவு கிடைக்குதான்னு பார்க்குறதுக்காக, யார் ஈசனையே சோதித்து பார்ப்பதற்காக கேட்டவுடனே எல்லா உயிர்களுக்கும் நான் படி அளந்துட்டேன்னு சொல்லுவார். அப்போ அந்த எறும்பை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு, வாங்க ஒரு எறும்பு உணவு இல்லாமல் இருக்குன்னு கூப்பிட்டு போய் பார்க்கும்போது, அந்த டப்பாவை திறந்து பார்த்தா அதுக்குள்ளேருந்து எறும்பு ஒரு அரிசியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். இதுதான் இதற்கு பின்னால் உள்ள அந்த செய்தி, புராண செய்தி. அதனால் இந்த உலகத்திற்கே படியளப்பதற்காக 2 பேரும் வருவாங்க. அந்த தேர்லேருந்து அரிசி தூவிக்கிட்டே வருவாங்க. அந்த அரிசியை எல்லோரும் வாங்குவாங்க. அப்புறம் அங்கே வச்சு மீனாட்சி சொக்கநாதர் பாதத்தில் வச்சு பையில் அரிசி கொண்டு வச்சு அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அரிசியை கொண்டு ஒரு துணியில் முடிஞ்சு அரிசி பானைகளை போட்டால் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதனால் எல்லாருமே சரியான கூட்டம், கடல் வெள்ளத்துக்குள்ளே தான், மக்கள் வெள்ளத்துக்குள்ளே அப்படியே போகிற மாதிரி அந்த ரதம் வர்றதை நான் உங்களுக்காக காட்டியிருக்கிறேன். மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரும் வருகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க காட்சி மீனாட்சி அம்மன் வருவது. அப்படி அம்மா அந்த வர்ற அழகை பாருங்கள். அப்படி மீனாட்சி அம்மன் 2 பேரும் மக்களுக்கு அருள்பாலிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இன்றைக்கு இன்னொரு நாள், வேறு முக்கியமான நாள் என்னென்னா, மார்கழி மாதத்திலே 27வது பாசுரம் கூடாரவள்ளி, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று தொடங்கக்கூடிய அந்த பாசுரம் 27வது பாசுரம். அந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறான்னா, இந்த 26 நாள் அவள் கடுமையான விரதமாக இருந்து பால் நெய் எதுவும் சாப்பிடாமல், கண்ணுக்கு மை எழுதாமல், மலரிட்டு முடியாமல், கூந்தலில் பூ வச்சுக்க மாட்டா. அப்படியெல்லாம் விரதமாக இருந்து ஆண்டாள் திருப்பாவை நோம்பிருந்து 27வது பாசுரத்தன்னைக்கு அவள் நல்ல நெய் ஊற்றி பால் சோறு சாப்பிடுவா, விரதம் முடிப்பா, நிறைய நகைகளை போட்டுக்கொள்வாள். அதே போல் நல்ல ஆடையை உடுத்துவா. அதெல்லாம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு சொல்லி எனக்கு காதுக்கு போடுற நகை, கைக்கு போடுற வளையல், காலுக்கு போடுற அந்த பாம்படம் என்று சொல்லக்கூடிய அந்த இது கொலுசும் இல்லாமல் சிலம்பும் இல்லாமல் அது பாம்படம்னு இருக்கும், பிளைனாக இருக்கும்.